பேசி பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். எப்படி பேசுவது? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து பேச வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மார்க்கு 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று நம் அருணாதர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எவனாகிலும் பிரச்சனையை பார்த்து பேசினால் அனைத்து பிரச்சனைகளையும் கடலுக்குள்ளே போய்விடும். எவ்வளவு முக்கியம் பாருங்கள். மோசே அந்த கானானுக்குள் பிரவேசிக்காமல் போனதற்கு காரணமே பேச வேண்டிய இடத்தில் கொம்பை வைத்து அடித்தார். ஆண்டவர் சொன்னார், மோசே, மலைக்குள் தண்ணீர் வைத்து இருக்கிறேன். மலையை பார்த்து பேசினால் தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை தரும். இவர் கீழ்ப்படியாமல் அடித்தார். ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தாரே தவிர மோசேயை கானானுக்குள் அனுமதிக்கவில்லை கர்த்தர். இதன் மூலம் ஏசப்பா என்ன சொல்கிறார்? நீ தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் மலை போல் இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து பேசும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிடும். இப்பொழுது புரிகிறதா? பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படாமல் விசுவாசித்து சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் மறைந்துவிடும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமீன்.